தமிழகத்தில் இதுவரை எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேரை துடிதுடிக்க சுட்டுக் கொன்றது. இதையொட்டி தூத்துக்குடியில் வாரக்கணக்கில் நீட்டிக்கப்பட்ட 144 தடை உத்தரவு. அப்போது பொதுமக்கள் சந்தித்த கெடுபிடி நடவடிக்கைகள், வீடு புகுந்து காவல்துறையினர் தாக்கியது, செல்போன் இணைப்புகளை துண்டித்தது, ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய நூற்றுக்கணக்கான மக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது உள்ளிட்ட கொந்தளிப்பு அலையில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் மீளவில்லை. அனைத்து கட்சி தலைவர்களும் தூத்துக்குடிக்கு சென்று கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். ஆனால் கடைசி வரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை. அதற்கு காரணம் அதிமுக அரசு மீதும் காவல்துறை மீதும் தூத்துக்குடி மக்களுக்கு இருந்த கடும் கோபம்தான். அதனால்தான் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி நமக்கு கை கொடுக்காது என்று அந்த தொகுதியை பாஜக தலையில் கட்டிவிட்டது அதிமுக. தென் மாவட்டங்களில் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த பாஜக தொகுதி பங்கீட்டில் தூத்துக்குடியை எளிதாக பெற்றுக் கொண்டது. சமுதாய அடிப்படையில் தூத்துக்குடி தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை களமிறக்கியது பாஜக. அதற்கு முன்பே தூத்துக்குடியின் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்ட கனிமொழி ஏற்கனவே திட்டமிட்டபடி பணிகளை தொடங்கிவிட்டார். அவருக்காக முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணனும் கீதா ஜீவனும் திமுகவினர் மூலம் வார்டு வார்டாக வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் பகுதிகளில் உதயசூரியனுக்காக உடன்பிறப்புகள் உற்சாகமாக பணியாற்றுகின்றனர். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சம்பவத்தால் ஏற்பட்ட கொந்தளிப்பும் அது எதிர்ப்பலையும் கனிமொழிக்கு ஆதரவாக அமையும் என்று பல்வேறு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் தமிழிசை கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கிறார். தூத்துக்குடி தொகுதி முழுவதும் கனிமொழிக்காக சிறுபான்மையினரின் வாக்குகளை மொத்தமாக அள்ளும் பணியில் திமுகவினர் தீவிரம் காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் தொகுதிக்குள் சமூக ரீதியாக கோஷங்களும் பிரச்சாரத்தில் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது, உங்கள் ஓட்டு ஒரிஜினல் நாடாருக்கா கலப்பு நாடாருக்கா என்றும், தூத்துக்குடிக்கு தேவை நல்ல லேடியா கள்ள லேடியா என்றும் கோஷங்கள் தான் அவை. ஆனால் நாடார் சங்கங்களோ தொகுதிக்குள் உள்ள நாடார்களை இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார் என்று பிரித்தாளும் வேளையில் அரசியல் கட்சிகள் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இருப்பினும் தமிழிசைக்கு எதிரான பரப்புரைகளை திமுக திட்டம் போட்டு செய்து வருகிறது. தரம் தாழ்ந்த விமர்சனங்களை செய்வது திமுகவினரின் வளர்ப்புகளை என்று கண்டுகொள்ளாத தமிழிசை தாமரைக்கு வாக்கு சேகரிக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளார். தொகுதி வளர்ச்சிக்காக அவர் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திமுக வேட்பாளர் கனிமொழி அசுர பலத்தில் களத்தில் இருப்பதாக தமிழிசைக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கிறிஸ்தவ அமைப்பினர் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலையால் பாதிக்கப்பட்டோர் கனிமொழிக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்பட்டு இருக்கிறது. இதைத் தொடர்ந்து தமது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தொகுதியில் வெற்றி பெற 3 செயல் திட்டங்களை கட்சியினரும் அவரது நல விரும்பிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். முதலாவது, கிறிஸ்தவ நாடார்கள், மீனவ சமுதாயத்தினர், இஸ்லாமியர்களின் வாக்குகள் கண்டிப்பாக தாமரைக்கு விழாது என்பதால் இந்துக்களை ஓரணியில் திரட்ட வேண்டும், மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்ற முழக்கத்தை அவர்களிடையே பரப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, ஒரு தேசிய கட்சியின், அதுவும் மத்தியில் ஆளும் பாஜகவின் மாநில தலைவர் பதவியை அடைந்த முதல் நாடார் பெண் என்ற பெருமையை பெற்றவர் தமிழிசை சவுந்தரராஜன். இந்த பெருமையை பெற்றுத்தந்த பாஜகவுக்கு ஆதரவாக நாடார்கள் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்தியில் மீண்டும் மோடி பிரதமரானால் தூத்துக்குடியில் ஜெயிக்கும் தமிழிசை மத்திய அமைச்சராவார் என்ற பிரச்சாரத்தை முன்வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதிமுக கூட்டணியில்தான் நாடார்கள் 4 பேருக்கு சீட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆலோசனையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மூன்றாவது, எல்லாவற்றுக்கும் மேலாக அதிமுகவின் வாக்குகள் தான் சிந்தாமல் சிதறாமல் தாமரைக்கு விழுந்தால் வெற்றி நிச்சயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் தாமரைக்கு என்று வலுவான வாக்கு வங்கி கிடையாது. அதிமுகவினரின் வாக்குகள், தேவரின அமைப்பினரின் வாக்குகள், புதிய தமிழகம் கட்சியினரின் வாக்குகள் திசை மாறாமல் கிடைத்தால் தாமரை மலரும் என அந்த ஆலோசனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 செயல் திட்டங்களும் சவால்களாக இருப்பதால் பல்வேறு யுத்திகளுடன் வாக்குகளை சேகரிக்க தீவிரம் காட்டி வருகிறார் தமிழிசை சவுந்தரராஜன். ஆனால் எதிர் திசையிலோ கனிமொழி வாக்கு வேட்டையாடி வருகிறார். செல்வாக்குள்ள 2 பெண்களும் நேரடியாக மோதுவதால் முத்து நகரின் முத்து மாலை யார் கழுத்தில் விழும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.